வணக்கம். நாம சின்ன வயசுல இருந்தே நிறைய பேய் கதைகளை கேட்டு வளர்ந்திருப்போம் இல்லையா? ஆனா இந்த திகில் கதைகளுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களோட வரலாறு, மறைக்கப்பட்ட உண்மைகள், சமூகத்தோட வலிகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு நம்ம தொகுப்புல இந்த உள்ளூர் பேய் கதைகள் எப்படி நம்மளோட கடந்த காலத்தை காட்டும் ஒரு வரலாற்று ஜன்னலா இருக்குங்கிறத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இந்த தொகுப்புல நம்ம முக்கியமா 5 விஷயங்களை பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டுல பேய் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுற பிரபலமான இடங்கள், உடைந்த பாலத்தின் மர்மம், நாட்டுப்புற கதைகள் எப்படி ஒரு மறைக்கப்பட்ட வரலாறா இருக்கு, தொன்மங்களும் கதை பாடல்களும் சொல்லும் செய்தி, அப்புறம் நவீன பேய் கதைகளுக்கும் பழங்கால மரபுகளுக்கும் என்ன தொடர்பு, இதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். சரி, டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்க ஊர்ல, உங்க தெருவுல நீங்க கேட்டு பயந்த அந்த பேய் கதைகள் உண்மையிலே உங்கள பயமுறுத்துறதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதா? இல்ல அதுக்குள்ள சாமானிய மக்களோட வரலாறு ரகசியமா பாதுகாக்கப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பல நேரங்கள்ல எழுதப்படாத வரலாறுகள் இது மாதிரியான கதைகள் வழியா தான் இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டுல பேய் உலாவறதா சொல்லப்படுற சில முக்கியமான இடங்களை பத்தி பாப்போம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மக்கள் அமானுஷ்யங்களை உணர்றதா சொல்ற இடங்களோட வெரைட்டி தான். ஆழ்வார்பேட்டையில இருக்கிற 19ஆம் நூற்றாண்டு டிமாண்டி காலனில ஆரம்பிச்சு தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி லேப் வரைக்கும் நிறைய இடங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இணையத்துல வைரலாகும் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் பின்னாடி ஒரு வலிமையான காரணம் இருக்கு. 1964 தனுஷ்கோடி புயலோட ரணங்கள், கொடைக்கானல் குணா குகையில காணாம போனவங்களோட மர்மங்கள், இது எல்லாமே இன்னைக்கும் மக்களால் பேய்கதைகளா பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. பேய் வீடுனாலே அங்க ஒரு பழிவாங்கிற ஆவி இருக்கும் தானே நாம நினைப்போம். ஆனா திருவான்மியூர் வால்மீகி நகர்ல இருக்கிற இந்த F2 பில்டிங் பத்தின கதை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த பாலடைந்த வீட்ல ஒரு பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டதாவும், நடுராத்திரியில அங்க யாராவது போனா அந்த பெண்ணோட ஆவியே தானா இரும்பு கதவை திறந்து அவங்கள இன்முகத்தோட வரவேற்பதாவும் ஒரு கதை சொல்றாங்க. வழக்கமான பேய்கதைகள்ல இருந்து இது ஒரு விசித்திரமான திருப்பம் இல்லையா? அடுத்து இப்படிப்பட்ட கதைகள் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க குறிப்பா இந்த புரோக்கன் பிரிட்ஜ் அல்லது உடைந்த பாலத்தோட மர்மத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். 1967ல அடையாற முகத்துவாரத்து மேல பட்டினப்பாக்கத்தையும் பெசன் நகரையும் இணைக்கிறதுக்காக ஒரு பாலம் கட்டினாங்க. ஆனா இன்னிக்கு அதோட நிலைமை என்ன? பாதியிலே கைவிடப்பட்ட அந்த பாலம் சூரியன் அஸ்தமனமானாலே யாரும் போக தயங்குற ஒரு திகில் இடமா மாறிடுச்சு. சாதாரணமா கட்டப்பட்ட ஒரு பாலம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மர்மமான சமூக அடையாளமா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த உடைந்த பாலம் எப்படி பேய்களோட இடமா முத்திரை குத்தப்பட்டுச்சு தெரியுமா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி நேரங்கள்ல அந்த பாழடைந்த பாலத்திலிருந்து ஒரு பொண்ணு வலியில அலற சத்தம் கேக்குதுன்னு உள்ளூர் மக்கள் கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நிஜமான குற்றச்சம்பவம் எப்படி காலப்போக்குல ஒரு அமானுஷ கதையா மாறுதுன்னு இதிலிருந்து நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் இப்படிப்பட்ட கதைகள் உருவாகுது? இது நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா விளிம்பு நிலை வரலாறு, அதாவது சபால்டர்ன் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்த்தாகணும். வழக்கமா வரலாற்றாசிரியர்கள் யார பத்தி பதிவு செஞ்சிருக்காங்க? அரசர்கள், அவங்க பண்ண போர்கள், ஆளும் வர்க்கத்தோட சாதனைகள், இப்படிதான் நம்ம வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க மேல்தட்டு மக்களுக்கான வரலாறு. ஆனா நவீன விளிம்பு நிலை ஆய்வுகள் அப்படி கிடையாது. அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள்ல இடம் பிடிக்காத, நம்மள மாதிரி அன்றாட வாழ்க்கைய வாழ்ற சாமானிய மக்களோட புறக்கணிக்கப்பட்ட வரலாற்று தேடி கண்டுபிடிக்க அவங்க இந்த நாட்டுப்புற கதைகளையும் செவிவழி கதைகளையும் தான் ஒரு முக்கியமான கருவியா பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரோட கொங்கு பகுதியில முனைவர் மணிமேகலை அவங்க செஞ்ச ஆராய்ச்சிய பாருங்க. எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு பெரிய ஆவணங்களையும் விட்டுட்டு போகாத சாதாரண மக்கள் தங்களோட கலாச்சாரம், வாழ்க்கை முறை, அவங்க பட்ட கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே எப்படி வாய்வழி மரபுகள் மூலமாவும் கதைகள் மூலமாவும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கடத்தியிருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட ஆய்வு ரொம்ப தெளிவா நிரூபிக்குது. இது எவ்வளோ ஒரு ஆயமான சிந்தனை பாருங்க. ஒரு சின்ன மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் ரொம்ப பலவீனமா இருக்கலாம், ஆனா கும்மிரட்ல அது ஒண்ணுதான் நமக்கு வழிகாட்டும். அதே மாதிரிதான் வாய்வழியா பரவுற இந்த கதைகள் உறுதியற்றதா தெரிஞ்சாலும் பல நேரங்கள்ல கடந்த காலத்து உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வெளிச்சம் இதுவாத்தான் இருக்கு. இந்த பாரம்பரிய நாட்டுப்புற கதைகள், துன்மங்கள், புராணங்கள், அப்புறம் கதை பாடல்கள் இதெல்லாம் எப்படி ஒரு ஆவணமாவே செயல்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பழங்காலத்துல ஆவண காப்பகங்களோ டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. ஆனா நம்ம பாரம்பரிய சமூகங்கள் தங்களோட நிலவியல், சமூக பொருளாதாரம், கலாச்சார தகவல்களை தலைமுறையா கடத்துறதுக்கு ரொம்பவே சூப்பரான சில முறைகளை பயன்படுத்தினாங்க.
அது ஒரு தாய் பாடுற தாலாட்டா இருக்கலாம், வயல்ல வேலை செய்யும் போது பாடுற பாட்டா இருக்கலாம், இல்ல விடுகதைகள் பழமொழிகளா கூட இருக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த வரலாறும் ரொம்ப அழகா பொதிஞ்சிருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரத்துல வர கண்ணகி வழிபாடு எப்படி சமூக அறங்களை வலியுறுத்துதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கொங்கு நாட்டின் கண்ணகின்னு புகழப்படுற வெள்ளையம்மாள் கதைப்பாடல் வெறும் கற்பனை கதை கிடையாது. அது ஒரு பெண் தன்னோட நில உரிமைக்காக சட்டப்படி எப்படி போராடி ஜெயிச்சா அப்படிங்கறத ஆவணப்படுத்துற ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு. அதே போல காவல்துறையோட ரெக்கார்ட்ஸ்ல ஒருத்தர கொள்ளைக்காரனாவோ குற்றவாளியாகவோ கூட முத்திர குத்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த சமூகத்துக்காக ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா மக்கள் அவங்கள ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல வாழ்ந்த ராக்கா பொன்னன் அப்படிங்கிற கொள்ளைக்காரனோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். மக்கள் அவரை ஒரு மாவீரனா பார்த்து தங்களோட கதைகள் மூலமா இன்னைக்கு வரைக்கும் அவரை உசுரோட வச்சிருக்காங்க. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த நவீன இணையதள பேய் கதைகளுக்கும் இந்த பழங்கால மரபுகளுக்கும் என்ன தொடர்புன்னு பாப்போம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழைய காலத்து மரபுகளும் இன்னைக்கு நாம இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்களும் ஒண்ணுக்கொன்னும் அவ்வளோ சிமிலரா இருக்கு. அன்னைக்கு நடந்த கொலைகளை பத்தி ஊர்ல கதைப்பாடல்களா பாடினாங்க. இன்னைக்கு அதே வேலைய உடைந்த பாலம் பத்தின பிளாக் போஸ்டுகள் செய்யுது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பாரம்பரிய தமிழ் பாடல் என்ன சமூக வேலையை செஞ்சுச்சோ, இன்னைக்கு குணா குகைகளை பத்தி பேசுற ஒரு ரெட்டிட் பதிவு அதே வேலையை தான் செய்யுது. மனுஷ மனசு எப்பவுமே தனக்கு புரியாத, விடை தெரியாத சோகங்களை கதைகள் வழியாதான் கடந்து வர பாக்கும். அது கிராமத்துல நடக்கிற ஒரு திருவிழாவா இருந்தாலும் சரி, இல்ல நாம F2 பில்டிங்க பத்தி படிக்கிற ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கிளா இருந்தாலும் சரி. ஒரு பெரிய சோகத்தை புரிஞ்சுக்கவும் சமுதாயத்தோட வலிய பகிர்ந்து கொள்ளவும் மனுஷங்களுக்கு இந்த கதைகள் ரொம்பவே தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நிஜம். வரலாறு என்பது கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான ஒரு முடிவற்ற உரையாடல். இது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில இருந்து பார்த்தா மட்டும்தான் கடந்த காலத்தை நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில பார்த்தா நம்ம காதுல கேக்குற, இணையத்துல படிக்கிற அந்த நவீன பேய் கதைகள் கூட கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில நடக்கிற வரலாற்று உரையாடலோட ஒரு மிக முக்கியமான தொடர்ச்சி தாங்க. சோ அடுத்த முறை நீங்க யாராவது ஒரு திகலான பேய் கதைய சொல்றத கேட்டீங்கன்னா உடனே பயந்துடாதீங்க. கொஞ்சம் யோசிங்க. அந்த பயத்துக்கு அடியில எந்த மக்களோட குரல் புதஞ்சு கிடக்கு, எந்த மறக்கப்பட்ட உண்மை மறைஞ்சு கிடக்கு அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த கதைகள் வெறும் பயமுறுத்துற கற்பனை கிடையாது. இது நம்ம சமுதாயத்தோட சாட்சிகள். தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை தேடி படிங்க, கேள்விகள் கேளுங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.